எல்ஐகே படத்தின் வசூலை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டு ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் இயக்குனர் விக்னேஷ் சிவன். அதன் பின்னணியை இன்றைய டீ டைம் நியூஸில் பார்க்கலாம். வித்யா, இன்னைக்கு நான் விக்னேஷ் சிவனோட கண்டென்ட் தான் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். நயன்தாரா பத்தியா? நான் நேத்து கூட பார்த்தேன்ப்பா, அவங்க போட்டோ ஷூட் போனாங்கல்ல, அதெல்லாம் பார்த்தேன். விக்னேஷ் சிவன்னா ஒன்று நயன்தாரா கண்டென்ட் தான் உனக்கு ஞாபகம் வருமா? அவரும் ஒரு இயக்குனர் அப்படிங்கிறத நீ அடிக்கடி மறந்து போயிடுற. அவருக்கும் சில பல பிரச்சனைகள் இருக்கும்ல, அதை பற்றி தான் அவர் இன்ஸ்டா ஸ்டோரியாக போட்டிருக்காரு. அது இப்போ பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. இன்ஸ்டா ஸ்டோரி பயங்கரமா ட்ரெண்ட் ஆகுது. அப்படி என்ன போட்டிருந்தாரு அவரு? அவர் எடுத்த ஒரு படத்தை பத்தி நெட்டிசன்கள் ரொம்ப பேட் கமெண்ட்ஸ், அதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே மனசு ஒடிஞ்சு போய் ஒரு இன்ஸ்டா ஸ்டோரி போட்டிருக்காரு. அதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். வித்யா, இப்போ விக்னேஷ் சிவனோட எல்ஐகே படம் நீ பாத்தியா? பார்த்தனே, நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி வித்தியாசமான கதையா இருந்துச்சு. இந்த மாதிரி சொல்லியிருந்தா அவரும் சந்தோஷப்பட்டிருப்பாரு. ஆனா எதிர்மறையான விமர்சனங்கள் நிறைய வச்சதுனால தான் இப்போ மனுஷன் இன்ஸ்டா ஸ்டோரி போட்டு குமுறி இருக்காரு. அதாவது எல்ஐகே படம் ஸ்டார்டிங்ல செம்ம ஒரு வாரத்துல செம்ம ஹிட்டா போச்சு. அதுக்கப்புறம் நெட்டிசன்கள் எல்லாம் ஒரு எதிர்மறையான விமர்சனங்கள் வச்சதுனால நிறைய பேர் தியேட்டருக்கு போய் எல்ஐகே படத்தை பார்க்கல அப்படின்னு விக்னேஷ் சிவனுக்கே நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அவருக்கே மெசேஜ் அனுப்பிட்டாங்க. ஆமா, இதுதான் அவருக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுருச்சு. அதாவது இன்னொன்னு சொல்லிருக்காரு, ஒரு சில படங்கள் ஸ்டார்டிங்ல நல்லா இருக்காது, ஆனா ஒரு 5 வருஷமோ கழிச்சு பார்த்தனா இந்த படம் செம ஹிட்டுப்பா, ஏன்பா தியேட்டர்ல ஓடல அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். அந்த மாதிரி நிலைமைக்கு என்ன ஆளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குமுறலை முன் வச்சாங்கல்ல. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தா அவர் இப்படி ஒரு ஸ்டோரி போட்டிருப்பாருல. ஆமா, மனுஷன் ரொம்பவே நொந்து போயிருக்காரு அப்படிங்கறது இந்த இன்ஸ்டா ஸ்டோரி மூலியமா தெரியுது. விக்னேஷ் சிவன் படம் அப்படின்னாலே காமெடி இது எல்லாமே கலந்து ஒரு மாதிரியான ஒரு படமா தான் இருக்கும். என்னதான் மனசு உடைஞ்சிருந்தாலும் அடுத்து வர படங்கள்ல கம்பேக் கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்க்கிறேன், மக்களும் எதிர்பார்க்கறாங்க. இந்த ஸ்டோரியில வேற ஏதாவது சொல்லிருக்காங்களா கவிதா? ஆமா, ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த எல்ஐகே திரைப்படத்தோட வசூலை தன்னால முழுமையா ஏத்துக்க முடியல அப்படின்னு ஒரு ஆதங்கமாகவும் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஏதோ ஒரு புகழ்பெற்ற இயக்குனர் கிட்ட அவர் பேசின விஷயத்தையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. என்னன்னா, ஒரு படத்தோட வெற்றி உள்ள இருக்கிறத விட வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த தியேட்டர் பார்த்துட்டு உடனே ரிவ்யூ சொல்லுவாங்கல்ல, படத்தோட ரிவ்யூ சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் கூட ஒரு விஷயம் சொல்லிருக்காரு. என்னன்னா, சில பேருக்கு சில படங்கள் பிடிக்கும், சில பேருக்கு சில படங்கள் பிடிக்காது. அவங்களுக்குன்னு ஒரு சில வியூஸ் இருக்கும். அந்த வியூ படி மக்களை தியேட்டருக்கு போய் படம் பார்க்க விடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. உங்க கருத்தை முன்வைக்காதீங்க அப்படின்னு ஒரு வேண்டுதலையும் விடுத்திருக்காரு. ஓகே கவிதா, அதாவது எனக்குமே ஒரு படம் பிடிக்கும், உனக்கு அது பிடிக்காம போகலாம். அந்த மாதிரி யாருக்கு பிடிக்குமோ அவங்க பார்த்துட்டு போட்டும், நீங்க ரிவ்யூன்ற பேர்ல ஒன்னு சொல்லி அவங்களையும் பார்க்க விடாம மாத்திராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி. கரெக்ட், எக்ஸாக்ட்டா சொல்லிட்டேன். இதே மாதிரி நீங்களும் படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன்ற பேர்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்து உங்களை டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யாகுமார். நான் கவிதா. ஒரு கோடியே 30 லட்சம் மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.